Hi students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா 12th மேத்ஸ் क्वेश्चन பேங்க், அதாவது வால்யூம் 1 and வால்யூம் 2 ஓட 5 மார்க் क्वेश्चंस. சோ நான் ஆல்ரெடி வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன், நீங்க 10th மேத்ஸா இருந்தாலும் சரி 12th மேத்ஸா இருந்தாலும் சரி இல்ல எந்த சப்ஜெக்ட்டா இருந்தாலும் சரி. சோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா நீங்க PTA क्वेश्चन பேப்பர்ஸ் நான் உங்களை பார்க்க சொல்லியிருந்தேன். சோ PTA क्वेश्चंस பார்த்தா கண்டிப்பா வந்து நீங்க 75 above 80 90 100. சோ 75 வந்து உங்களோட மார்க் வந்து கன்ஃபார்ம். ஸோ அதுக்கப்புறம் வர்றது வந்து பேப்பர்ஸ் பொறுத்து சரிங்களா. ஸோ ஈஸியாக வந்தால் சென்டம் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு மீடியமாக கொஞ்சம் டஃப்பும் கொஞ்சம் ஈஸியும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒரு 80-90 எடுக்கலாம். சென்டம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டஃப்னஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் புக் ஃபுல்லாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா. ஸோ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா PTA கொஷின்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது மொத்தம் 6 PTA கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற PTA கொஷின்ஸ் மட்டும் அப்படியே அதே கொஷின்ஸ் தான் வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க் நிறைய வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஒரு சம் பார்க்குறீங்கன்னா இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க இந்த இது. ஸோ இதில் வந்து இந்த இது நம்ம வந்து ஷோ தட் பண்ணோம். ஸோ இந்த ஒரு சம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடு தான். ஸோ நீங்கள் எப்படி எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்களோ ஸோ அந்த மாதிரி இப்போ ஏன்னா ஏ ஸ்கொயர் இதுனா இதில் வேறு நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் அதே மாதிரி தான் சம் போட போகிறீங்க. ஏ ஸ்கொயர்னா அந்த ரெண்டு ஏவையும் வந்து ஸ்கொயர் பண்ணோம். ரோ வைஸ் காலம் வைஸ் நம்ம மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ அதுதான் ஏ ஸ்கொயர். அதே தான் உங்களுக்கு இதில் வந்து மெத்தட்னா அந்த கான்செப்ட் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் மேக்ஸில் சென்டம் வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கான்செப்ட் தெரியாமல் நீங்கள் செம்ம மக்கப் பண்ணால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா. ஸோ மேக்ஸில் நீங்கள் சென்டம் வாங்கணும் சரி இல்லை 90ஆவது 80ஆவது எடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் கொஷின் பேப்பர்ஸ் PTA மட்டுமே பாருங்கள். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கொஷின் பார்த்தா அது ரிலேட்டடாக வேறு சம்ஸ் கொடுத்தாலும் கண்டிப்பாக போடணும். அது ரிலேட்டடாக மீன்ஸ் நான் எப்படி சொல்ல வரேன்னா அதுலேருந்து வந்து நம்பர்ஸ் மாற்றி கொடுத்தாலும் சரி, அதாவது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த கொஷின் அதே மாதிரி தான் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் அந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக போடுற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒரு சில பேட்டர்ன் கண்டிப்பாக அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த 5 மார்க்னால் இந்த லெசன்லேருந்து இப்படி தான் 5 மார்க் கொடுப்பாங்க. ஆனால் சம்டைம் உங்களுக்கு வேறு 5 மார்க்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் இந்த எக்ஸாமில் இந்த கொஷின் எதிர்பார்த்துருப்பீங்க, இதே கொஷின் வரும்ன்றது கண்டிப்பாக சொல்ல முடியாது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் மாறும், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் மாறும். நீங்கள் ஷோ தட்டில் கொடுக்கலாம் இல்லைனா ஃபைனில் கொடுக்கலாம். ஸோ ஃபைனில் கொடுக்குறதே ஷோ தட்டில் ஒரு மாதிரி இது பண்ணி டிஃபர் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் வராது சரிங்களா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக PTA கொஷின்ஸ் ஃபுல்லாக தரவாக 1 வேர்ட் முதற்கொண்டு எல்லாமே தரவாக பார்த்துட்டிங்கன்னா சென்டம் கூட நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து 5 மார்க்ஸில் ஃபுல்லாக அட்டன் பண்ணோன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் இருக்க சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இப்போ பப்ளிக் எக்ஸாமே நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ ஜஸ்ட்டு இதில் இருக்கிற சம்ஸ்லாம் தெரியுமான்னு மட்டும் கோத்ரூ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் PTA தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதில் இருக்க எல்லா சம்ஸுமே அப்படியே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சைட்லேயே வந்து எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்கள் புக்கில் நோட் பண்ணி படிச்சுக்கலாம் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 29 to 36 வந்து ஒரே மெத்தட் தான். ஆனால் வந்து என்னென்னா உள்ளே இருக்க கண்டென்ட்டு தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்பர்ஸ் 4க்கு முன்னாடி வர கோஎஃபிஷியன்ட் வேறு, ஒய்க்கு முன்னாடி வர கோஎஃபிஷியன்ட் வேறு. ஆனால் இந்த சம்மோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கான்செப்ட் தான். ஸோ ஒரு சம் மட்டும் நீங்கள் தரவாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு சம் பார்த்தாலே போதும், அது ரிலேட்டடாக எந்த இது கொடுத்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அதே தான் நான் மேக்ஸில் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ எல்லாமே நல்லா வந்து போட்டு பாருங்கள். கான்செப்ட் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் கரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா. ஸோ 12th ஸோ இந்த எல்லா சம்ஸுமே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ நிறைய பேருக்கு இதுக்கப்புறம் டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு டவுட்ஸும் இருக்குது PTA பார்க்கலாமா வேண்டாமான்ட்டு. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களோ நீங்கள் அதையே கூட ஃபாலோ பண்ணலாம். இல்லை விருப்பம் இருக்கவங்க நீங்கள் PTAவும் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் எதுக்காக PTA சொன்னேன்னா கண்டிப்பாக அதில் இருக்க பேட்டர்ன் படி தான் கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு சம் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதிலேருந்து எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா. அதுக்காக தான்.
ஸோ உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் தான். ஸோ நிறைய டைம் இருக்குது. ஸோ டைம் இருக்கிறதுல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் போட்டு பாருங்கள். நீங்கள் எந்தளவுக்கு போட்டு பார்க்குறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் இருக்க எல்லா சம்ஸும் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா விட்டுருங்க. பார்க்கலன்னா ஒரு தடவை அப்படி அந்த கொஷின்ஸில் எப்படி இருக்குது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்க, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்கன்னு மட்டுமாவது கொஞ்சம் ஜஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதோட அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். மொத்தம் 56 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸ் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.